கணிமிக்க அல்லாஹ்வின் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லியுலில் அல்பாப் என்று ஒரு இறைவசனத்தில் பேசுகிறார். அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி, நிச்சயமாக வானமும் பூமியும் படைக்கப்பட்டதிலிருந்து, இன்னும் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவு பகல் மாறி மாறி வருவதிலிருந்தும், லஆயாத்தின் லியுலில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி அந்த கலிமாவை சொல்லுவதன் மூலம் இஸ்லாத்திற்குள்ளால் வருகிறான் என்று சொன்னால், அவனுக்கு முதல்ல என்ன கடமை என்று கேட்கிற பொழுது, கலிமா சொன்ன உடனேயே இபாதத் அவனின் மீது கடமையாகி விடுகிறது. நாம் சொல்லுவோம் கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். அந்த வரிசையை பார்க்கிற பொழுது கலிமாவின் மூலம் உள்ளே வந்ததற்கு பின்னால் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் என்கிற அமல்கள் அவனின் மீது கடமையாகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? இறைவனை வணங்குதல் என்பது நம்முடைய வணக்க வழிபாடுகளின் மூலம் வணங்குவது என்று நினைத்திருக்கிறோம். அதே போலவே அது ஒரு புறம் இபாதத் என்றிருந்தாலும் கூட, இறைவனை பற்றி சிந்திக்குதலும் இந்த உலகத்தில் ஒரு பெரும் இறைவணக்கமாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். இதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நாடுகிறான். நீங்கள் அல்லாஹினுடைய வல்லமையை பாருங்கள், உணருங்கள், இதன் மூலம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நீங்கள் போற்றிக் கொள்ளுங்கள், இதுவும் ஒரு விதத்தில் இபாதத்து தான் என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறான். நம்மை சுற்றி நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. அவற்றை ஒரு சாதாரண மனிதனால் செய்துவிட முடியாது. சாதாரண மனிதனால இந்த துன்யாவில் செய்துவிட முடியாது, இறைவனை தவிர. உங்களிடத்தில் உலகத்தின் ஒட்டுமொத்த அரசாட்சியும் இருக்கலாம், ஆனால் மரணத்தை வென்று விட முடியாது. அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நித்திய ஜீவன், ஹய்யும் என்று சொல்லுகிறார்களா, உலகத்திலே மரணம் இல்லாமல் வாழுதல் என்பது இறைவனுக்கு மட்டுமே உண்டான அத்தாட்சி. அப்படி பார்க்கிற பொழுது மரணம் ஒரு அத்தாட்சி. என்ன அத்தாட்சி? இறைவன் இருக்கிறான், இந்த உலகத்தில் தொடங்கிய எல்லா மக்களுக்கும் முடிவெடுக்கிறது என்பது அந்த மரணம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதே போல நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். திருமறையில் பேசுகிறான், ஆயாத்திகி, அல்லாஹனுடைய அத்தாட்சியிலிருந்து உண்டானது என்று தொடங்கி வானம் படைக்கப்பட்டதை பேசுகிறான், பூமி படைக்கப்பட்டதை பேசுகிறான். உங்களுக்கு திருமணமாகிறதுன்னு சொல்லி சொன்னால், உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றதை போல், உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றால் போல் உங்களுடைய மனைவிமார்களை நாம் உங்களிலிருந்தே படைத்திருக்கிறோம், இதுவும் எங்களுடைய அத்தாட்சியிலிருந்து உண்டானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் நம்முடைய உடல் உறுப்புக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்லுகிறான்? வமின் ஆயாத்திகி, உங்களில் இருந்தே உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. நீங்க வெளியே போயெல்லாம் சிந்திக்க வேண்டாம், வானத்தை பார்த்து யோசிக்க வேண்டாம், பூமியை பார்த்து யோசிக்க வேண்டாம், உங்களை பார்த்தே நீங்கள் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மிடத்துல 1000 அத்தாட்சிகள் இருக்கிறது. அவற்றை எல்லாம் நாம் ஒரு அதிசயமாக, அத்தாட்சியாக, வல்லமையாக எப்பொழுது நினைப்போம் என்று சொன்னால், எப்பொழுது அந்த நியமத்து நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் நினைப்போம். இந்த உலகத்துல, இந்தியாவுல ஒரு பெரும் கோடீஸ்வரர், அம்பானின்னு சொல்றாங்க இல்ல, பெரும் கோடீஸ்வரர், அவருடைய மகனுக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அவரிடத்தில் இல்லாத செல்வம் இல்லை, அவரிடத்தில் இல்லாத பொருளாதாரம் இல்லை, அவருக்கு தெரியாத மருத்துவம் இல்லை. ஆனால் தன்னுடைய உடல் பருமனை அவரால் குறைக்க முடியவில்லை, மூன்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அவரால் சரி செய்ய முடியவில்லை. என்ன காரணம்? இங்கேதான் நாம் பேசுகிறோம், இறைவனுடைய வல்லமை என்று ஒன்று இருக்கிறது. உங்கள்கிட்ட துன்யாவுல எவ்வளவுதான் காசுகளும் இருந்தாலும் உடலிலிருந்து வெளிவரக்கூடிய ஒற்றை ரோமத்தை வெளியே கொண்டு வர முடியாது. நீங்க மருத்துவத்தில எவ்வளவுதான் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் ஒரு இடத்திலிருந்து ரோமத்தை எடுத்து இன்னொரு இடத்தில் நட்டு வைத்து வளர்க்கக்கூடிய அத்தாட்சி அறிவியலை கண்டுபிடிக்கலாம். ஆனால் உடலுக்கு உள்ளே இருந்து ஒரு ரோமத்தை வெளியே கொண்டு வர முடியாது. இதுதான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அத்தாட்சி உங்களிலிருந்தே இருக்கிறது. நீங்கள் அதை யோசிக்க வேண்டும். யோசிப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை இறங்கி அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹ் நாடுகிறான். நாம் பார்க்கிறோம், நம்முடைய எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் நம்முடைய இதயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது நாம் நினைத்து இயக்குவதில்லை. நம்முடைய கண்கள் மூடிக்கொண்டிருக்கிறது, மூடியும் திறந்தும் நம்முடைய கண்களை ஈரப்பதத்தோடு வைத்துக் கொண்டிருக்கிறது இமைகள்.
நாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கண்களை மூட வேண்டும், திறக்க வேண்டும் நினைச்சு செய்கிறோமா? இல்லை. நம்முடைய சுவாசம் தானாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் யோசித்து செய்கிறோமா? இல்லை. மனிதனுக்கு எது அத்தியாவசியமான தேவையோ, எது இல்லாவிட்டால் இறந்து விடுவானோ, அத்தகைய அத்தியாவசியமான விஷயத்தை அல்லாஹ் தானாக நடக்குவதை போல அமைத்து விட்டான். நாம் விழித்திருக்கிறோம், கைகால்களை அசைக்கிறோம். உறங்கியதற்கு பின்னால் ஒரே இடத்தில் 10 மணி நேரம் 8 மணி நேரம் அசையாமல் படுத்திருந்தால் கைகால்களை எழுந்ததற்கு பின்னால் அசைக்க முடியாது. ஒரு சில நேரத்துல ரொம்ப அசைந்து தூங்கிட்டோம்னு சொன்னா கைகால்கள் பிடித்து கொண்டதுன்னு சொல்ல வரும். ஆனால் அல்லாஹு தினமும் நாம் உறங்குகிறோம், எழுந்திருக்கிறோம். சமயங்களில் 6 to 8 மணி நேரம் தூங்குகிறோம், 10 மணி நேரம் தூங்குகிறோம். எழுந்திருக்கிற பொழுது உடல் கைகால் நன்றாக இருக்கிறது. எப்படி? குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு தடவை அல்லாஹு நம்மை வலதுபுறம் இடதுபுறம் திரும்பி படுக்க வைக்கிறான். இரத்த ஓட்டங்கள் சீராக இருப்பதற்காக. இதையெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தாட்சிகள். நமக்கு எது அத்தியாவசியமான தேவையோ அவற்றை அல்லாஹ் இலவசமாகவே வழங்குகிறான். காற்று இல்லாமல் ஒரு நொடி கூட வாழ முடியாது. அல்லாஹ் இலவசமாகவே வழங்குகிறான். நாம் எங்கேயும் சென்று அதற்கான கட்டணங்களை செலுத்துவதில்லை. இவை அனைத்தையும் உள்ளடக்கிய இறைவசனம்தான் அல்லாஹ் சொல்றான். இன்னஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்ததிலிருந்து, வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி, இரவு பகல் மாறி மாறி வருவதில் இருந்து, ஆயாத்தின் லில் அல்பாப், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. நீங்கள் பார்க்க வேண்டும், பார்த்து கடந்து செல்லக்கூடாது, சற்றே யோசிக்க வேண்டும். அது நீங்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சில மணி நேரம் யோசிக்குதல் என்பது பல ஆண்டுகள் நின்று வணங்குவதற்கு சமமானது. யோசிச்சா என்ன கிடைக்குங்கிறத நாம் விளங்கணுமா இல்லையா? நாம் தொழுதால் அது ஒரு நன்மை, தான தர்மம் வழங்கினால் அது ஒரு நன்மை. இவை எல்லாவற்றையும் விட நீங்கள் அல்லாஹ்வுடைய வலிமையை பார்த்து யோசித்து, அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ரஹ்மத் செஞ்சிருக்கிறான், கைகால் எவ்வளவு சலாமத்தாக இருக்கிறது, நம்முடைய குடும்பம் எவ்வளவு அமைதியாக அழகாக இருக்கிறது, வியாபாரம் எப்படி நிம்மதியாக போய் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு வந்த வியாதியை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான் என்றெல்லாம் நீங்கள் ஒரு நொடி யோசித்தால் அது பல 100 ஆண்டுகள் நின்று வணங்குவதற்கு சமமானது என்பதையும் இமாம்கள் நமக்கு கிதாபுகளிலிருந்து ஆயத்த ஹதீஸிலிருந்து எடுத்து விளக்கமாக எழுதி தருகிறார்கள். எனவே போகிற போக்குல அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்து கடந்து சென்று விடக்கூடாது. சற்றே யோசிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும். வாழ்வில் எந்த ஒரு நொடியும் இறைவனை மறந்த நொடியாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விடக்கூடாது. நாம சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி அந்த பைத்துல் சென்று வெளியே மீண்டும் வருகிற பொழுது ஒஃப்ரானக அனில் ஹம்துலில்லாஹி அல்லதி என்கிற துஆவை ஓதுவோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அல்லாஹ்வுடைய திக்ரும் பைத்துல் கலாவுல இருக்கக்கூடாது என்பதற்காக என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அங்க போய் நாம் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யக்கூடாது. ஆனால் அந்த ஒரு நொடி இறைவனை நினைக்காமல் இறைவனுடைய பெயரை சொல்லாமல் இருந்ததற்காக வெளியே வருகிற பொழுது நாம் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறோம்னு சொன்னா, துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலேயுமே அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல், அவனுடைய நினைவில்லாமல், அவனுடைய பெயரை கூறாமல் ஒரு நொடியும் நாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் இது மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் இறைவனை சிந்திக்க வேண்டும், அவனுடைய வல்லமையை உணர வேண்டும், உணர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நல்ல எண்ணங்களை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.